எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த சேனல்ல ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் ரியல் எஸ்டேட்குள்ள வர்றதுக்கு தயக்கம் காட்டுவாங்க. ஸோ அவங்க சொல்ற ரீசன் பாத்தீங்கன்னா, முக்கால்வாசி என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா, மந்த் ஆன் மந்த் எனக்கு ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல இன்கம் வராதுங்க, அதனால தான் நான் இந்த பிசினஸ்குள்ள வரமாட்டேங்கிறேன். எனக்கும் தெரியும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பத்தி, ஆனா பொட்டன்ஷியல் என்னன்னு, பட் மந்த் ஆன் மந்த் இன்கம் இல்லைன்னா எப்படிங்க பண்றது? ஸோ இந்த மாதிரியான விஷயம் உங்க மைண்ட்ல இருக்குன்னா இந்த வீடியோ கம்ப்ளீட்டா பாருங்க. இந்த வீடியோ முழுக்க உங்களுக்காக தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரியல் எஸ்டேட்டோட பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். ஸோ ரியல் எஸ்டேட்ல வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக இந்த பிசினஸ்குள்ள நிறைய பேர் வரத்துக்கு தயக்கம் காட்டுவாங்க. அவங்க நிறைய ரீசன் சொன்னா கூட எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமா சொல்றது என்னன்னா, இந்த மந்த் ஆன் மந்த் இன்கம் வராது அப்படின்ற ஒரு பிரச்சனை தான். ஸோ நிறைய பேர் ரியல் எஸ்டேட்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனைக்காகவே இந்த பிசினஸ் பண்ணாம ஜஸ்ட் வந்துட்டு 1 month ஒர்க் பண்ணிட்டு வெளியில போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனை இந்த பிசினஸ்ல இருந்தோம். இந்த பிசினஸ் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா போகுதுன்னா அப்ப என்னமோ ஒரு ரீசன் பின்னாடி இருக்கும் இல்லையா? ஸோ அது என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பிசினஸ்ல சூப்பரா நம்ம சம்பாதிக்கிறதுக்கான அத்தனை பாசிபிலிட்டியுமே இருக்கு. ஸோ அந்த ரீசன் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த பிசினஸ்ல நீங்க இப்பதான் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னாலும் ஓகே, இல்ல நான் இப்போ வந்து ஒரு 3-4 months இந்த பிசினஸ்ல இருக்கேங்க அப்படின்னாலும் ஓகே, இல்லைங்க இந்த பிசினஸ் பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், எனக்கு இந்த பொட்டன்ஷியல் தெரியும், பட் ஆனா உள்ள வரத்துக்கு தயக்கமா இருக்கு அப்படின்னு எந்த ரீசன் சொன்னாலும் ஓகே, எல்லா ரீசனுக்குமே இந்த இன்கம் மந்த் ஆன் மந்த் இன்கம் அப்படின்ற பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இதை வந்துட்டு ஈஸியா நம்ம வேற ஒரு மூலியமா கால்குலேட் பண்றது மூலியமா நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஒரு பிசினஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி ரிட்டர்ன் வரக்கூடிய பிசினஸா இருக்கும். சில பிசினஸ் பார்த்தீங்கன்னா மந்த் ஆன் மந்த் ரிட்டர்ன் வரக்கூடிய பிசினஸா இருக்கும். சில பிசினஸ் பார்த்தீங்கன்னா ஆனம்ல தான் அந்த பிசினஸோட ப்ராஃபிட் என்ன பண்ணுவாங்கன்னா கால்குலேட்டர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பிசினஸ் பர்சனா நம்ம பிசினஸ் வந்துட்டு எந்த செக்டார் ஆஃப் பிசினஸ் வந்து இருக்கு அப்படின்றத நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ரிட்டர்ன் வரக்கூடிய பிசினஸ் பண்றோமா, இந்த மந்த் ஆன் மந்த் பிசினஸ் வரக்கூடிய ரிட்டர்ன் பண்றோமா, இல்லைனா இயர்லி நமக்கு ப்ராஃபிட் வரக்கூடிய நம்ம பிசினஸ் நம்ம பண்றோமா, நம்ம பிசினஸ் எந்த கேட்டகரியில் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ அந்த வகையில ரியல் எஸ்டேட் பிசினஸ் எந்த கேட்டகரி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்களோட ஐடியா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டு மை நாலேஜ், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிசினஸ் நீங்க மந்த் ஆன் மந்த் பிசினஸா நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபெயிலியர் தான் கன்ஃபார்மா வரும். ஃபெயிலியர் மட்டும் இல்லைன்னா உங்களுக்கு இந்த பிசினஸ் மேல ஒரு மிகப்பெரிய வெறுப்பு வரும். ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா? எந்த பிசினஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி தரக்கூடிய பிசினஸ் கிடையாது. பிசினஸ் பண்றவங்களே நான் தோத்து போவாங்க. ஸோ பிசினஸ் தோத்து போகாது. சில பேர் இதே பிசினஸ் மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர் இதுல ரொம்பவே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட இந்த பிசினஸ் வந்து நான் அறிஞ்சே போனேன் அப்படின்னு சொல்றோம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்க இனிஷியலாவே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எந்த பிசினஸ்மே தோக்காது. பிசினஸ் பண்றவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா தோத்து போயிடுவாங்க. அப்படின்ற போது ரியல் எஸ்டேட் அப்படின்றது மந்த் ஆன் மந்த் வரக்கூடிய பிசினஸ் கிடையாது. இது வந்து எவ்ரி குவார்டர்லி நீங்க இந்த பிசினஸ் ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணணும். ஸோ அது என்ன சார் எவ்ரி குவார்டர்லி பிசினஸ் நீங்க கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் if you are starting your business in the initial stages of years, for example நீங்க Jan month ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். சோ அந்த குவார்ட்டர் JFM அப்படின்னு சொல்லுவாங்க, Jan February March. செகண்ட் குவார்ட்டர் பாத்தீங்கன்னா April May June AMJ. நெக்ஸ்ட் குவார்ட்டர் பாத்தீங்கன்னா Jas July August September. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர். இந்த பிசினஸ் நீங்க 4 குவார்ட்டரா நீங்க பிரிச்சிட்டீங்க அப்படின்னா எவ்ரி குவார்ட்டர் நீங்க எவ்வளவு earn பண்ணலாம் அப்படின்றத நீங்க என்ன பண்ண முடியும்னா ஈஸியா மைண்ட் செட் பண்ண முடியும். ஸோ நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனவரி மந்த் இந்த மந்த் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் அப்போ இல்லைங்க நான் ஃபினான்ஷியல் இயரை நான் கால்குலேட் பண்ணிக்கிறேன்னா எக்ஸாம்பிள் மார்ச் மாசம் முடிஞ்சிடும். ஸோ ஏப்ரல் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் குவார்ட்டரா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போதான் நீங்க பிசினஸ்க்கே வரீங்க, இன்னைக்கு தான் நான் ஸ்டார்டே பண்றேன்னா இந்த குவார்ட்டரை நீங்க என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் குவார்ட்டரா நீங்க பண்ணணும். ஸோ எப்படி இந்த பிசினஸ் வந்து நீங்க குவார்ட்டர்லி நீங்க கால்குலேட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கான ப்ராஃபிட்டை நீங்க ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்னைக்கு ஒரு பிசினஸ் பண்ணிடுறீங்க, இன்னைக்கு ஒரு சேல் நீங்க பண்ணிடுறீங்கன்னா அந்த சேல் வந்துட்டு புக்கிங் ஆன உடனே யாருமே உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னா அதுக்கான கமிஷனோ அதுக்கான பேவட்டோ கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுதோ அப்பதான் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு அதோட பேவட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எதர் கம்பெனியா இருந்தாலும் சரி இல்ல லேண்ட்லார்டா இருந்தாலும் சரி. ஸோ அப்படின்னும் போது நீங்க இன்னைக்கு ஒரு ப்ராசஸ், இன்னைக்கு தான் நீங்க ஒரு சேல் நீங்க பண்றீங்கன்னா எவ்வளவு நாள் அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு டைம் ஆகும் பாத்தீங்கன்னா மினிமம் சில கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா 30 days டைம் கொடுக்குறாங்க. கொஞ்சம் கிரேஸ் பீரியட்னா 45 days டைம் தராங்க. இதே ஒரு கஸ்டமர் வந்துட்டு லோன்ல போறாங்க, கொஞ்சம் ப்ரீமியம் ப்ராஜெக்ட் நீங்க பண்றீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ நடக்கும்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அவங்க பேப்பர்ஸ் கரெக்டா இருந்து அதை டைமுக்கு கரெக்டா முடிச்சாதான் என்ன ஆகும்னா 30 daysக்குள்ள அது முடியும். ஸோ லோ பட்ஜெட் பண்றீங்கன்னா ஓகே நோ ப்ராப்ளம். ஸோ இமீடியட்டா வந்துட்டு ஒரு 5 lakh to 10 lakh ப்ராஜெக்ட் இருக்குன்னா ஓகே 15 daysக்குள்ள என்ன பண்ணலாம்னா வந்துட்டு அதை பேமெண்ட் கட்டிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் மீடியம் பட்ஜெட் போறீங்க, ஒரு 25 lakh to 30 lakh 50 lakh வரைக்கும் ஒரு மீடியம் பட்ஜெட் போறீங்கன்னா அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபார்மா ஒரு மாசத்துக்கு மேல ஆகும். இன்னும் பிரீமியம் செக்டார்லாம் நீங்க போயிட்டீங்கன்னா 45 days கம்பல்சரி ஆகும். ஸோ இன்னைக்கு நீங்க சேல் போடுறீங்கன்னா கூட நீங்க அதுக்கான பேவுட் வாங்குறது 45 days ஆகும். அதாவது செகண்ட் மந்த் ஆயிடும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் மந்த் சேல் போட்டீங்க, ஐயோ என்ன எனக்கு வருமானமே வரல, நெக்ஸ்ட் மந்த் தான் வருமானம் வருது, அப்ப இந்த மாசத்துக்கான வருமானம் என்னன்னு மந்த் ஆன் மந்த் நீங்க டார்கெட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் அது ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு போன வர வரைக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நெக்ஸ்ட் பிசினஸ்ல என்ன பண்ண மாட்டீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டீங்க. அப்படி கான்சென்ட்ரேட் பண்ணல அப்படின்னா நமக்கு 3 மாசத்துல கூட என்ன பிசினஸ் வராது. ஸோ ஃபர்ஸ்ட் இதை மைண்ட் செட் பண்ணுங்க. இன்னைக்கு நான் சேல் பண்றேன்னா எனக்கு நெக்ஸ்ட் மந்த் தான் என்ன போகுதுன்னா எனக்கு பே அவுட் கிடைக்க போகுது அப்படின்றது மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா தான் இந்த மந்த் மேக்ஸிமம் எவ்வளவு சேல் பண்ண முடியுமோ நம்ம பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த் எல்லாமே சேர்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமே நமக்கு தோணும். ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல ஒரு சேல் முடிஞ்சு எப்போ நம்ம கைக்கு பணம் வரும் அப்படின்றத தெளிவா தெரிஞ்சா மட்டும்தான் இந்த மந்த் ஆன் மந்த் எனக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்ற விஷயத்தை நம்ம என்ன பண்ணுவோம்னா மறப்போம். பிசினஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா கான்சென்ட்ரேட் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் இந்த பிசினஸ் கூட்டு போறதுக்கான வழியை நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் ஒன்லி நம்ம சேல்ஸ் போட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் மந்த் ரெஜிஸ்ட்ரேஷன் புஷ் பண்ணலாம். செகண்ட் மந்த் சேல் போட்டு தேர்ட் மந்த் ரெஜிஸ்ட்ரேஷன் புஷ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே சேல் நடந்துட்டா ஓகே. சேல் நடக்கலன்னா ஃபர்ஸ்ட் மந்த் 0. இப்போ என்ன பண்ணுவீங்க, ஆஹா இந்த பிசினஸே வேஸ்ட், இந்த பிசினஸ் யாருக்குமே செட் ஆகாது, இது ஒரு 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 பிசினஸே கிடையாதுன்ற மாதிரிலாம் என்ன பண்ணுவோம்னா நமக்கு நாமே சொல்லிடுவோம். இது நம்ம தெரிஞ்சவங்க நம்ம பார்க்குறோம் அத்தனை பேருமே என்ன பண்ணிட்டு இருப்போம், அதான் சொல்லிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ நீங்க எவ்ரி 3 months இந்த ப்ராஃபிட் நீங்க கால்குலேட் பண்ணா மட்டும்தான் நீங்க என்ன பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் மந்த் 0 இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நெக்ஸ்ட் மந்த் என்ன பண்ணலாம்னா சேல் போட்டு தேர்ட் மந்த்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரும். இல்லைன்னா ஒரு மாசம் சேல் வரல, நான் வந்து மந்த்லி கமிட்மெண்ட் இருக்கு, மந்த்லி இது இருக்கு அது இருக்குன்னு என்ன பண்ணுவீங்க, இந்த பிசினஸ் விட்டு 1 month போட்ட எஃபர்ட்டை வேஸ்ட் பண்ணிட்டு நீங்க கிளம்பி போயிடுவீங்க. இந்த மாதிரி 1 month வந்து ராத்திரி பகலா உழைச்சி எஃபர்ட் போட்டு இன்கம் வரலன்னு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ போனா கேட்டான சொல்லுவாங்க 1 month தானே போனா போகுது. ஸோ அப்படி கிடையாதுங்க. நீங்க எஃபோர்ட் போட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கான ரிட்டர்ன் நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ள கிடைக்கும். அப்படின்னும் போது நீங்க இந்த பிசினஸை குவார்டர்லி நீங்க கால்குலேட் பண்ணா மட்டும்தான் இதுல நீங்க பெரிய லெவலில் சக்சஸ் பண்ண முடியும். இந்த பிசினஸ்ல நீங்க இருக்க முடியும். இல்லைன்னா உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா இந்த பிசினஸ்ல இருக்க முடியாது. ஸோ நீங்க ஸ்டார்ட் ஆஃப் தி இயர் நீங்க ஸ்டார்ட் பண்ண JFM எவ்வளவு சம்பாதிக்கலாம், ஏஎன்ஜெல் எவ்வளவு சம்பாதிக்கலாம், ஜாஸ்ல JS எவ்வளவு சம்பாதிக்கலாம், அண்ட் ONB அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல நம்ம எவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு clarity of thought உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரும். ஸோ JFM ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 lakh to 2 lakh சம்பாதிக்கணும், இல்லை 2 lakh to 5 lakh சம்பாதிக்கணும். நெக்ஸ்ட் குவார்டர்ல நான் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன், அடுத்த குவார்டர்ல இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன், நெக்ஸ்ட் குவார்டர்ல நான் நிறைய சம்பாதிச்சுக்கிறேன். ஸோ ஆன் அன் ஆவரேஜா பர் ஆனம் நான் இத்தனை லட்சம் ரூபாய் சம்பாதிச்சேன் அப்படின்னா இந்த பிசினஸ் ஒரு சூப்பரான பிசினஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்படின்னும் போது பேசிக்கா இதுல நமக்கு எப்படி ப்ராஃபிட் வரும் அப்படின்றத நமக்கு கால்குலேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் இந்த பிசினஸ் ஒரு சூப்பரான பிசினஸா நமக்கு இருக்கும். எல்லா பிசினஸ் மாதிரியும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24/7 365 days உங்களுக்கு பிசினஸ் வரும்னு நான் சொல்லவே மாட்டேன். ஸோ நீங்க மந்த் ஆன் மந்த் பிசினஸ் கால்குலேட் பண்ற ஆளா இருந்தா நீங்க நினைச்சிட்டு இருக்கு இப்படிதான் நினைச்சிட்டு இருப்பீங்க 365 நாளும் நமக்கு பிசினஸ் அப்படியே கொட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இனிஷியல் லெவல்ல ஒரு ஃப்ரெஷரா இல்லைன்னா ஒரு இப்பதான் ஒரு 2 years 3 years இந்த பிசினஸ்ல இருக்கீங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. பட் ஸ்டில் 365 நாளும் சம்பாதிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் தேவை. அது என்னன்னு நான் இந்த வீடியோட கடைசியில சொல்றேன். ஸோ இனிஷியல் லெவல் நீங்க இப்பதான் இருக்கீங்க போது நீங்க ஃபர்ஸ்ட் குவார்டர்ல நல்லா சம்பாதிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் JFM தை மாசம் வரும், நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும், நிறைய புக்கிங்ஸ் நடக்கும், நிறைய விஷயங்கள் என்ன பண்ணினா நீங்க JFM சம்பாதிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஏப்ரல் மே ஜூன் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு லீவ் டைம், ஒரு ஸ்கூல் ஓப்பனிங், காலேஜ் ஓப்பனிங் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் பிசினஸ் என்ன ஆகும், கொஞ்சம் குறையும். நெக்ஸ்ட் அகைன் ஜாஸ்ல ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்ல பிசினஸ் சூப்பரா இருக்கும். ஸோ அதே மாதிரி அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நிறைய பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் சீசன். ஸோ பையிங் வந்துட்டு ஆஃபர்ஸ் கொடுத்து தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த டைம் நமக்கு ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ இது எல்லாம் நமக்கு எப்போ தெரியும்னா நமக்கு பிசினஸ் நாளா பிரிச்சு இந்த குவார்டர்ல இவ்வளவு சம்பாதிக்கணும், நெக்ஸ்ட் குவார்டர்ல இவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு பேசிக் ஃபைனான்சியல் பிளானிங் நமக்கு இருந்தாதான் என்ன பண்ண முடியும், நம்ம அதை மிகப்பெரிய லெவல்ல சம்பாதிக்க முடியும். ஸோ 1 yearக்கு நீங்க எவ்வளவு சம்பாதிச்சா இந்த பிசினஸ்ல நெக்ஸ்ட் இயர் ஃபுல்லா பண்ணுவீங்க அப்படின்றத நீங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ டெஃபினட்டா ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல நீங்க நினைக்கிற பணம் ஒட்டி கிடக்குங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ்ல நீங்க வரீங்கன்னா சார் மந்த் ஆன் மந்த் ஒரு 10,000 20,000 30,000 கொடுங்க அப்படின்னா
தயவு செஞ்சு இந்த பிசினஸ்க்கு வராதீங்க. ஏன்னா பிசினஸ் நாட் யுவர் கப் ஆஃப் டீ. சாதாரண மைண்ட் செட்ல மீடியோக்கர் மைண்ட் செட்ல நீங்க வந்து 10,000 ரூபாய் கொடுங்க சார், எஸ்பெஷலி இன் ரியல் எஸ்டேட் சேல்ஸ் நீங்க இதை கேட்டீங்கன்னா தயவு செஞ்சு இந்த பிசினஸ்க்கு வராதீங்க. நிறைய வேலைக்கு வெளியில காத்துட்டு இருக்கு. இந்த பிசினஸ்குள்ள வந்துட்டு உங்களையும் வந்து டைல்யூட் பண்ணிக்காதீங்க, பிசினஸையும் டைல்யூட் பண்ணாதீங்க. அப்படியே நான் சொல்றேன், எந்த பிசினஸுமே வந்து பாத்தீங்கன்னா தோக்காது. பிசினஸ் பண்றவங்க தான் தோப்பாங்க. ஸோ நீங்க தோக்காம இந்த பிசினஸ் பண்ணணும்னா அதற்கான நியூஆன்சஸ் நம்ம கண்டுபிடிச்சு அடிச்சோம்னா மிகப்பெரிய அளவில் நம்ம ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ மந்த் ஆன் மந்த் ப்ராஃபிட் வரணுன்றதுக்கு வரம் போட்டு எவ்ரி குவார்டர் நான் எவ்வளவு சம்பாதிக்கணும், 1 இயர் நான் எவ்வளவு சம்பாதிக்கணும், இந்த பிசினஸ்ல பொட்டன்ஷியல் என்ன, அதுக்கான எவ்வளவு நம்ம சம்பாதிச்சா இந்த பிசினஸ்ல நான் கண்டினியூ பண்ணணும் அப்படின்றத இன்னைக்கு செட் பண்ணுங்க. இன்னையில இருந்து நீங்க நெக்ஸ்ட் 1 இயர் கூட நீங்க எவ்வளவு சம்பாதிக்கணும்ன்றத பிளான் பண்ணுங்க. நிச்சயமா அந்த பிசினஸ் உங்களுக்கு அதற்கான சொல்யூஷனும் டெஃபினட்டா தரும். சரிங்களா? ஸோ நான் முன்னாடியே சொன்னேன், கடைசி ஒரு விஷயம் சொல்றேன். அது என்னன்னா, இந்த பிசினஸ்ல 24/7 365 டேஸ் நீங்க சம்பாதிக்கணும்னா இண்டிவிஜுவலா இருந்தாலும் சம்பாதிக்கவே முடியாது. தனி மரத்தோப்பாகவே ஆகாது. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கான ஸ்ட்ராங்கான டீம் நீங்க ஜென்ரேட் பண்ணி அந்த டீம் ரெகுலரா பிசினஸ் பண்ணிட்டே இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த மந்த் ஒரு 10 பேர் பிசினஸ் பண்றாங்க, நெக்ஸ்ட் மந்த் ஒரு 10 பேர் பிசினஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு டீமை நீங்க ஜென்ரேட் பண்ணி சூப்பரா பிசினஸ் பண்ணீங்கன்னா 365 நாளும் என்ன பண்ண முடியும்னா இந்த பிசினஸ்ல சம்பாதிக்க முடியும். ஸோ இதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இனிஷியல் லெவலில் இதுக்கான பாசிபிள் கிடையாது, பட் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா டெஃபினட்டா இதுவும் பாசிபிள் தான். 365 டேஸும் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய மார்க்கெட் தான் ரியல் எஸ்டேட் மார்க்கெட். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ரியல் எஸ்டேட் நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப் ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ண விதத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட்.